பலூன் வந்தால் பம்பு இதாகலை, பம்பு வந்தால் இது ரெடி ஆகலை. வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் துபாய் காரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய குட்டி பையனுக்கு 3rd பர்த்டே. ஸோ அது செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ துபாயில் நாங்கள் வந்துட்டு இது மாதிரி செலிப்ரேட் பண்ணி ஃபேமிலியெல்லாம் கொஞ்சம் கூப்பிட்ருக்கோம். அண்ட் ஒரு ஃப்ரெண்ட் வராங்க, கொஞ்சம் பேர் தான், கம்மி பேர் வச்சுட்டு பாக்கி எல்லாருமே வெக்கேஷன் போயிட்டாங்க. ஸோ யாரும் இல்லை. ஓகே, பலூன் வராமல் இருந்துச்சு, பலூன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க போய் பார்க்கலாம். பலூன் ஆர்டர் பண்ணி நாங்கள் வந்து வெக்கேஷன் போயிட்டோமா, ஆர்டர் பண்ணி நாங்கள் ஓப்பன் பண்ணாமல் வச்சுட்டோம். சரி, ஓப்பன் பண்ணி பார்த்தா வேறு ஏதோ பலூன்ஸ் எல்லாம் வந்துருந்தது. ஸோ ஒன்றுமே ரிலேட் ஆகாமல் இருந்தது. அப்புறம் நாங்கள் நேற்று ஆர்டர் பண்ணி இன்றைக்கி வர மாதிரி இருந்தது. ஸோ இன்றைக்கி தான் ஆக்சுவலி பர்த்டே. பலூன் இதுவரை வரலையே அப்படின்னு சொல்லிட்டு 5:30 ஆகிடுச்சு. 8 o'clock வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் இப்போ தான் காலிங் பில் அடிச்சது கேட்டிங்களா. ஸோ வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலி இப்படி தான் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அதிகமாக இல்லைனா சிம்பிளாக தான் இந்த தீமில் தான் நாங்கள் பண்ண போகிறோம். ஓகே, இதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு எல்லாம் செட்டப்பும் ரெடியாக இருக்குது. இந்த பலூன் வந்து ஊதி தொடங்கலாம். ஸோ கைஸ், இங்கே இப்போ ஒரு நாளைக்கு ஆர்டர் பண்ண அடுத்த நாள் வந்துடுறதுனால கொஞ்சம் தப்பிச்சுட்டோம். ஸோ வந்துச்சு. இது நாங்கள் எப்படி வைக்க போகிறோம், நாங்கள் டைம் இருந்ததுன்னா நல்லா செட் பண்ணலான்னு நினச்சோம். என்ன வச்சு தெரியல, டைம் வேற இல்லை. இத்தனை நேரம் பம்ப் நல்லா இருந்தது, இப்போ பம்பு வேற ஒர்க் ஆக மாட்டேங்குது. கடவுளே. சொதப்பிஃபைடு. பலூன் வந்தால் பம்பு இதாகலை, பம்பு வந்தால் இது ரெடி ஆகலை. ஸோ அவர்கிட்ட சொல்லி பம்பும் வந்துட்டு கொண்டு வர வச்சுட்டேன். ஸோ அவர் வந்து நாங்கள் 2 பேரும் செட் பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட்டு 1 hour தாங்க இருக்குது 8 o'clock ஆக. ஸோ அந்த டைமில் நாங்கள் செட் பண்ணது தான் இந்த டெக்கரேஷன் ஃபுல்லுமே. ஸோ பலூன் வந்து எங்களை ரொம்பவே சொதப்பிஃபை பண்ணிச்சு. பலூன் வரக்கு லேட்டாக டிலே பயங்கரமாக வந்து இப்போ தான் 1 hour முன்னாடி வந்தது. அண்ட் பம்ப் அது இதாகிடுச்சு. அவர் கடையில் இருக்கிறதுனால மேபி கடைக்கு இப்போது ஒரு திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக கடைக்கு அனுப்பியிருந்தேன். ஸோ அப்போ அவர் அதுவும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸோ அதனால் கொஞ்சமே இதாகிடுச்சு. பட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னுலாம் எங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி நாங்கள் பண்ணதும் கிடையாது. ஒரு செமி ஆர்ச் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கிள் தீமில் பண்ணலாம் அப்படின்னுலாம் பிளான் இருந்தது. பட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில. ஃபைனல் ஃபினிஷிங் ஸ்டேஜ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். Happy birthday for you. ஸோ இவரோட ஃப்ரெண்ட் கொண்டு வந்திருந்தார் கேக்கு. ஸோ இது வந்து ஷர்ட்டன்லேருந்து அவர் கொண்டு வந்திருந்தார். ஸோ இது வந்து கட் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கேக் அவன் பயங்கர எக்ஸைட்டட் ஆகிட்டான். Nice. Yellow card.
ஹே காய்ஸ், ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடித்த வீடியோ நீங்கள் பார்த்தது துபாயில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணது. ஸோ இது வந்து மொரிஷியஸில் நாங்கள் என் பையனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டே கேக் கட்டிங் வந்துட்டு சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட பையனை விஷ் பண்ண அத்தனை பேத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு மொரிஷியஸ் வீடியோஸ் வரதுக்கு ஸ்டே டியூன்.